இல்லா என்ன வீணாதான் போகுதே. நீ இல்லா என்ன வாழ்க்கை வீணாதான் போகுதே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த கர்த்தர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எல்ஷடாய் ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை திரும்பியும் அந்த காணொலியில இந்த மாதிரி வீடியோல சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த மகாபெரிய பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாமே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே தொடர்ந்து வந்து தேவன் தன்னை எப்படி ஆபிரகாமுக்கு எல்ஷடாய் சர்வவல்லமை தேவனாக வெளிப்படுத்தினதை குறித்து பார்க்குறோம். அது தொடர்ச்சியாக எப்படி மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனாக தன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்திற்கும் உள்ள வேறுபாட்டை கர்த்தர் வெளிப்படுத்தி தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார். இல்லையா? தொடர்ந்து அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். நீங்கள் யாத்திராகம் ஆராதிக்கிறதுக்கு வருவீங்கன்னா யாத்திராகம் பாருங்க 3ஆம் வசனத்தில் சர்வவல்ல தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே அவளுக்கு அறியப்படவில்லை. இல்லையா? கர்த்தர் பாருங்க, முதலாவது ஆபிரகாமுக்கு அந்த சர்வவல்ல தேவன் என்னும் நாமத்தினாலே வெளிப்படுத்தினாரு. மோசேக்கு பாருங்க, கர்த்தர் மோசே தேவனே நாமம் என்னென்று எகிப்தில் கேட்பானா பார்வோன் கேட்டா நான் என்ன சொல்வதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துறதை குறித்து பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவளுக்கு அறியப்படவில்லை. யெகோவான்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரியேட்டிவ் ஒர்க் ஆஃப் காட். பார்த்தீங்கன்னா தேவன் கிரியேட் அவரோட வார்த்தையில் கிரியேட்டிவ் பவர் இருக்குது. கர்த்தர் உருவாக்குற தேவனாக இருக்கிறாரு. இல்லையா? இஸ் எ கிரியேட்டர். இல்லையா? தேவன் தன்னை எப்படி தன்னை சர்வசிருஷ்டியாக தன்னை வெளிப்படுத்துறதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போமேனா ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா கர்த்தர் எப்படி தன்னை சர்வ சிருஷ்டியாக தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்ப்போமேனா எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானதை கொண்டு தெளிவாய் காணப்படும். இல்லையா? உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே தேவனுடைய தனித்துவம் அவர் எப்படி தன்னுடைய தனித்துவமான தன்னுடைய குணாதிசயங்களை எப்படி வெளிப்படுத்துறது குறித்து பார்க்குறோம். அவர் உண்டாக்குன சர்வ பாருங்க வானத்தை பூமி எப்படி உண்டாக்குனாரு. இல்லையா? அவர் குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. எகிப்திற்கு அடிமைத்தனத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அனுமதித்தது காரணம் பார்த்தீங்கன்னா முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை தேவன் என்று முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் தேவன் அவரே சர்வவல்லமை தேவன் என்று எகிப்தியர் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் இந்த உலகம் முழுவதும் அவரே சர்வ சிருஷ்டி சர்வவல்லமை தேவனாய் கர்த்தர், அவரே உண்மையான தேவனாய் கர்த்தர் என்று வெளிப்படுத்த வகையில கர்த்தர் அவர் அந்த அனுபவத்தை பார்க்கறது 400 வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழைய எகிப்துடைய சுவாபத்துக்கு அடுத்த காரியங்களிலும் எகிப்து அடிமைத்தனத்திலும்
எகிப்து அந்த அவங்களை வழிபட்டு அதே பாரம்பரியத்தை அவங்க வழிபட்டு வந்தார்கள். அவங்க தேவன் வந்து ஏன்னா ஆபிரகாம் தேவன், இஸ்சாக்கு தேவன், யாக்கோபு தேவன் என்று அறிந்தாலும் தனிப்பட்ட முறையில அவர் தேவன் என்று யாருன்னு அறியாமல் இருந்தாங்க. அவங்கதான் கர்த்தர் மோசையை கொண்டு இருக்கிறதா இருக்கிறேன், நான் என் ஜனங்க சொல்லி நீங்க பாருங்க, நீங்க யாத்திரை வர அதிகத்துல நம்ம பார்க்கலாம். அதை குறித்து தேவன் வந்து எப்படி தன்னை அறிந்து கொள்ள முடியும், தேவன் அறிந்து கொள்றதுக்காக யாத்திரகம் 6ஆம் அதிகாரம் 7 வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இல்லையா? கர்த்தர் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னா அடிமத்தனத்தை நோக்கத்தை முடிக்க நான் சர்வ தேவன் என்று இஸ்ரவேலை அறிந்து கொள்ளணும். அதே போல அவர்கள் எகிப்தியர் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கைகளை வழிபட்டு வந்தாங்க. இந்த சிருஷ்டியை தேவன் சிருஷ்டித்த வகையில் அவர் தங்களுக்கு தெய்வமாக சூரியன் பார்வன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சூரிய கடவுளாகவும் சூரியனுக்கு பிறந்த ஒரு குமாரனாகவும் தன்னை வழிபட்ட முடிக்கி அப்படியாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அதனால தேவன் பார்த்தீங்கன்னா எகிப்தியருடைய தன்னோட 10 விதமான வாதைகள் மூலம் தன்னை தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவும் இஸ்ரவேலை அறிந்து கொள்ளவும் ஒரு வேறுபட்ட கர்த்தர் என்ன பண்ணாரா உண்டு பண்ணிட்டார். இல்லையா? பாருங்க, முதலாவது பாருங்க எத்தனை வாதைகளை பார்த்தோம், எத்தனையோ வாதைகளை 10 விதமான வாதைகளை பார்த்தோம். ஏன்னா மகா பிரதான வனங்களில் 10 விதமான தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். அவங்கதான் கர்த்தர் வந்து நான் சர்வ சிருஷ்டி, நானே கர்த்தர் என்பதை தேவன் நாளிலே அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இல்லையா? நானே கர்த்தர் என்று அறியணும் என்று தேவன் இன்னைக்கு இந்த நாளிலே கர்த்தர் பேசுறாரு. தேவனே சர்வ தேவன் சர்வ சிருஷ்டி கர்த்தர் குறித்து நம்ம பார்க்குறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆதியாகமத்திலே பார்த்தீங்கன்னா தன்னை சிருஷ்டி கர்த்தராக வானதி பூமியும் சிருஷ்டித்ததை பார்க்குறோம். அவர் வந்து ஒளியை உண்டாக்கினாரு. நம்ம பார்த்தோம் அந்த அவருடைய தனித்தமான அவருடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஒளியை உண்டாக்குனதை பார்க்குறோம். ஒரு ஒளியில கர்த்தர் ஒரு சேரக்கூடாத ஒரு இடத்துல வாசம் பண்ணுற தேவனாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா ஒரு சேரக்கூடாத 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவராய் சாமியில் வரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவன். அப்ப பாருங்க கர்த்தர் வந்து இந்த ஒளியை உண்டாக்கினாரு. வெளிச்சத்தை பாருங்க, ஒரு ஒளி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,86,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம நிலாவுக்கு போனோம்னா இங்கேருந்து பூமியிலேருந்து நிலாவுக்கு லைட் வெளிச்சத்தில் போனால் ஒரே செகண்டில் 7 முறை சுற்றிட்டு வந்துடுமா. பாருங்க தேவன் அவர் படைச்ச பாருங்க எவ்வளோ காரியங்கள் இருக்கு. அவர் ஒருவரை பெரிய விஷயம் செய்கிற தேவனாக இருக்காரு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவர் 17ஆம் வசனத்தில் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக அது இல்லாத இருக்கிற போல ஆகிற நிச்சயமான தேவனாக இருக்கிறாரு. அதே போல 146ஆம் சங்கீதத்தில் நீங்க வந்து சங்கீதத்தில் பார்ப்போம்னா பாருங்க, நட்சத்திரம் பேரிட்டு அழைக்கிறாரு. அந்த வசனம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச வசனம் தான், இன்னும் புதிதான வசனம் கிடையாது. நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாரு. அவர் இன்னும் ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் வரீங்கன்னா 40ஆம் அதிகாரத்தில் உங்க கண்களை எடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார், அவர் அவைகளின் சேனை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவளை எல்லாம் பேரா அழைக்கிறவராமே. பாருங்க, அவர் எல்லாமே எடுக்கல இல்லாத போல அழைக்கிற தேவனா இருக்காரு. நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் வந்து பாருங்க, அவருடைய 3 குதாசிகளை மகா முக்கியமான பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் வந்து டைமென்ஷனல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்க, தேவன் வந்து ஆம்னிபட்டன்ட் சொல்லுவாங்க. அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த எப்படி சர்வவல்ல தேவனாக அவருக்கு வெளிப்படுத்துறது குறித்து பார்த்தோம். அவர் மரித்து செத்துப்போன சரீரத்தை கத்த உயிர்ப்பிக்கிற தேவனாக இருந்தாரு. மரித்து போன லாசரை உயிர்ப்பித்த ஜீவ தேவனாக இருந்தாரு. ஆகவே தான் ஆம்னிபட்டன், அவர் வந்து சர்வவல்ல தேவன். 2வது காரியத்தை குறித்து பார்ப்பீங்கன்னா ஆம்னிசென்ட். அது பார்த்தீங்கன்னா நீங்க எரேமியா 23 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது தியானிப்பீங்களான்னா கர்த்தர் வந்து நம்மளோட இடைப்படுற காரியம் பாருங்க. அவர் வந்து 23 கர்த்தர் நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன், நான் சமீபத்திற்கும் மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க சங்கீதம் 139 சங்கீதத்தில் நீங்க பாருங்க,
கர்த்தர் எப்படி தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிசென்ட் பார்த்தோம், ஆம்னி பிரசன்ட். அவர் எங்கே நிறைந்தவர், எங்கே வியாபித்திருக்கிற ஒரு தேவனா இருக்காரு பாருங்க. கர்த்தாவே நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்ன சூழ்ந்திருக்கிறேன், வயலெல்லாம் உங்களுக்கு தெரியும். என் நாவில் சொல்றதுக்கு முன்னே இது கர்த்தாவே அதை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர், உட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ கருத்து. அப்போ பாருங்க, இன்னும் 7 வசனத்தை பார்ப்பீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், சமுதிர விட்டு எங்கே விடுவேன், எல்லா இடத்துலையும் கத்துறேன் நிறைந்திருக்கா தேவனா இருக்காரு. நான் கூட சிறு வயசுல நம்ம பண்ற ஜெபத்தை மட்டும் தான் ஆண்டவர் கேட்கிறாரு போல் இருக்கு. நிறைய பேர் பண்றாங்க, எப்படி அவங்க ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரு. இந்த நேரத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே பல ஊர்ல பல தேசங்களை பார்த்தீங்கன்னா பல பேர் ஜெபிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் வந்து எல்லாரோட ஜெபத்தையும் எங்கேயும் அவர் நிறைஞ்சிருக்கிறார். அதனாலதான் அவர் தூண்ல இருக்கிற துரும்புல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜீவன் தேவனாய் கத்திருக்காரு. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசென்ட், பார்த்தீங்கன்னா ஆம்னிபிரசன்ட், எல்லா இடத்துல நிறைஞ்சிட இருக்கார். உங்களுடைய சிங்கிள் டீட்டெயில், உங்களுடைய லைஃப்ல எவ்வளவு சிங்கிள் டீட்டெயில் ஆஃப் லைஃப் கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. உங்களோட ஒவ்வொரு உங்களுடைய நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்காரு. ஒருவேளை தனிமைப்பட்டு இருக்கலாம், நம்ம ஜெபங்களை யாரும் கேட்கல என்று சொல்லிட்டு கூட நீங்க இருந்தீங்கன்னா, இந்த ஒரு நம்ம கண்ணு யாருக்கு தெரியும், நம்ம துக்கம் யாருக்கு தெரியும், யோசனை யாருக்கு தெரியும். நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தீங்கன்னா கர்த்தர் சகலத்தை அறிந்திருக்கிறார். ஏன் கேட்டா, தாயின் கர்ப்பத்திலே நம்ம உருவாக்கணுமே நான் அறிந்திருக்கிறேன், அவரை பேர் சொல்ல வைத்திருக்கிறேன், இல்லையா நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்க சூழ்நிலையில அந்த நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம தான் தேவன் என்று ஜீவன் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான தேவ ஜனங்களே. தொடர்ந்து பாருங்க, நீங்க சங்கீதம் 8:7 பாருங்க. அவர் வந்து படிச்சுக்கும் போது மனுஷனை நினைக்கிறது ஏமாத்திரம். மனுஷனை உண்டாக்குன சகல சிருஷ்டிகளை பார்த்தீங்கன்னா படிப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஒளியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒளியாண்டு வேகத்தில் போனால் பக்கத்தில் உள்ள அடுத்த ஒரு அந்த மில்க் கேலக்சியில் பால்வெளிக்கு போனோம்னா அத்தனை ஆண்டுகள் ஒளி வேகத்தில் போனால் கூட அத்தனை ஆண்டு இருக்கும். அவ்வளோ பிரமிக்கத்துக்கு அதிசயமான கர்த்தர் உண்டாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம இன்னைக்கு சொந்த தெய்வமாக ரட்சகரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஆகவே கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் வந்து ஆஸ்ட்ரோனட் ஜேம்ஸ் எர்வின் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிலாவுக்கு போனாராம். நிலாவுக்கு போனோடனே அதெல்லாம் பார்த்து முதல் தன்னுடைய காலை பதிக்கும் போது அவர் சொன்னாராம், இது வாக்கிங் ஆன் த மூன் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு தி சன் ஆஃப் காட் வாக்கிங் ஆன் எர்த். பார்த்தீங்கன்னா அந்த அவர் என்ன சொல்றாரு, அந்த மூணுல நடக்குது பார்க்கறத காட்டிலும் ஜீவன தேவனுடைய குமாரனை தேவன் சிருஷ்டிக்கிற வந்து உலகத்தில் நடந்தது குறித்து அதிசயமாக சொன்னார். லெலுயா ஜேம்ஸ் எர்வின் சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரோனட், அவர் ஆம்ஸ்டாம் கூட போகும்போது இப்போ பாருங்க, தேவன் வந்து சகல சிருஷ்டி கர்த்தர் வந்து சகலத்தையும் உண்டாக்கிட்டு இன்னைக்கு வந்து பூலோகத்துல அத்தரிசனமான தேவன் தரிசனமாய் குமாரனாய் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவாய் மாம்சத்துல நமக்காக வெளிப்பட்டு சகலத்தை அறிந்த தேவன், சர்வோலக தேவன், எங்கே வியாபத்திருக்கிற கர்த்தர் மாம்சத்துல ஒருவருக்கு கூட சேரக்கூட ஒளித்து வாசம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஜீவன தேவனை கர்த்தர் நம்ம மத்தியில உலாவி நம்மளை அறிந்திருக்கிற தேவனாகவே தேவனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை அறிந்து கொள்ள முடிக்கி அவர் சொந்த ரட்சரும் மீட்புமா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நாளிலே நான் உங்களுக்கு நான் வந்து தயவா கேட்டுக்கொள்கிறேன். அவரே சர்வ தேவன், அவரை ஏற்று வேற தேவனே அல்ல. உண்டாக்குற விக்கிரகங்களோ எது வழிபட்டாலும் அவையெல்லாம் தெய்வம் ஆக இல்லையா, ஒரே ஜீவன தேவனும் கர்த்தருமான மத்தியில அதற்காக தொடர்ந்து இந்த நாளிலே நம்ம ஜெபிக்கலாம். அற்புதமாக ஜீவன தேவனாய் கர்த்தாவே நன்றியோடு கூட துதிக்க ஸ்தோத்திரிக்கிற ராஜா தேவனே, நீரே உண்மையான ஜீவன தேவனை என்று கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தருடைய ஒவ்வொரு மனக்கண்ணை கர்த்தர் திறந்த ராஜா. அண்டவரே, நீ சர்வ தேவனும், நீர் ஒருவரே கர்த்தரும், நீ மெய்யான தேவன் என்று மெய்யான மீட்பர் என்று ஜன அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தாவே, ஒவ்வொரு மனக்கண்களை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரிப்பா, மனக்கண்களை திறந்து நீரே தேவன் வெளிப்படுத்தத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஒரு ராஜா நீரே தேவன் அறிந்து சொந்த ரட்சகரமா மீட்பா ஏற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தாவே, அவருடைய இருதயத்தின் கலை திறந்து ஜெபிக்கிறோம்ப்பா. அல்ல எந்த சூழல் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க. எப்படி செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அற்புதமாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென்.